கருவாயா, இப்ப எதுக்குடா என்ன இந்த எஸ்டேட்டு கூட்டு வந்திருக்கிற? என்னன்னு சீக்கிரம் சொல்லு, இல்லைன்னா நம்ம ஊரை பக்கம் பார்த்து கிளம்பி போவோம். தடியனே, இங்க ஒரு கடை இருக்குதாம்மா, அங்க பூரா நான் முட்டை சொல்லி வச்சிருக்கிறேன். இப்ப போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு 1000 ரூபாய் மட்டும் கொடு. என்ன அங்க மேல ரோட்டோரத்துல ஒரு முட்டை சில்லி கடை வைக்கலான்னு இருக்கிறோம் பாத்துக்க. அந்த மாதிரி கடை வச்சோம்னா கொஞ்சம் வியாபாரம் நல்லா ஆகும்னே. நீ என்ன பண்ற, இப்ப 1000 ரூபாய் கொடு. போய் 1000 ரூபாய்க்கு நல்லா முட்டையை வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு நைட்டு நல்ல லாபம் கிடைக்கும். அதுல ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்குவோம். சரியா? குடுனே 1000 ரூபாவை. அப்படியா? முட்டை சில்லி கடையா? அது கூட நல்ல ஐடியா தான்டா. இந்த குளிருக்கு எல்லாரும் கண்டிப்பா வாங்கி சாப்பிடுவாங்க, நம்பிக்கை இருக்குது. சரி சரி, 1000 ரூபாய் கொடுக்குறேன், போய் மறக்காம வாங்கிட்டு வந்துடுறேன்னா. என்னே தாடி, என்ன ஒரு 5 முட்டை அடுக்க கொடுனே. நல்ல நல்ல முட்டையா கொடு. நல்லா பளிச்சுன்னு இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஊத்துனோம்னா நல்ல சுவையா இருக்கணும். அழுகின முட்டை ஊள முட்டையெல்லாம் எதுவும் கொடுத்து போடாத. தம்பி, நம்ம கிட்ட வாங்குற முட்டை எப்பவும் பழன்னு தகன்னு இருக்கும் பாத்துக்க. வெளியவும் உள்ள அதுக்கு மேல இருக்கும் பாத்துக்க. நாட்டுக்கோழி முட்டையும் நல்லா இருக்கும், பிராய்லர் கோழி முட்டையும் நல்லா இருக்கும். நாட்டுக்கோழி முட்டை வாங்குற அளவுக்குலாம் எங்ககிட்ட வசதி கிடையாது. அதனால பிராய்லர் கோழி முட்டையே ஒரு 5 அடுக்கு கொடு. என்னது கருவாயும் பையா, நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு போயிட்டியா? நானும் எவ்வளவு நேரம் தான் இங்கே நின்று கேட்கறது. இங்க ரோட்ல போறவங்களாம் அனிமலை பார்த்துட்டு போற மாதிரியே போறாங்க இல்லையப்பா. தடியனே, எல்லாம் ரெடி பண்ணியாச்சே. நீ என்ன பண்ற, போய் இந்த முட்டை சில்லியை போட ஆரம்பிக்கிறேன். நான் வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரியா? போ, முட்டை சில்லியை போடு. அசுக்கு புசுக்கு ஐலசா, நீ போய் முட்டை சில்லிய போடு, நான் வியாபாரம் பாக்குறேன்டா. மக்களே ஓடி வாங்க, முட்டை சில்லி எல்லாம் இருக்குமா? வாங்க வாங்க. ஒரு முட்டை சில்லி வெறும் 50 ரூபாய் தான். ஓடியாங்க. அப்பா, இதோ இங்க நிக்கிறாங்கல்ல, இவங்க கிட்ட வேணா நாம கொடுத்து பாப்போமா? டே கருவையா, நல்ல பெரிய கையத்தாண்டா இருக்குது. நமக்கு எப்படியும் 50 டிப்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இவங்க குடும்பத்தை பார்த்தா அரை நாள் வச்சு திங்கிற மாதிரி இருக்குது. இவங்கள பார்த்தா பணக்காரமா இருக்கா உனக்கு? எப்பா குண்டா இருக்கியே நீதான், இங்க கொஞ்சம் வரியாப்பா. என்னங்க, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? கடையில கறி வேணுமா, வாங்கி சாப்பிட வேண்டியதானே? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடுக்க முடியுமா? சரி, நான் உங்களுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு உதவி பண்றேன். அதே நேரத்துல நீங்க இந்த முட்டை சில்லியை வாங்கி சாப்பிடணும் ஒரு பிளேட்டு. அப்பனா தான் நான் போட்டோ எடுத்து தருவேன். சரின்னா சொல்லுங்க, எடுத்தாமே. இது என்ன லஞ்சமா? சரி போட்டோ எடுத்துக்கூடு, அழகா எடுத்துக்கூடு. உன் கடையில முட்டை சில்லி வாங்கி சாப்பிட்டுட்டு போறோம். அப்படியே இங்க பாருங்க. அடாடாடாடா, அம்சமா இருக்கீங்க 2 பேரும். எப்பா எம்பிட்ட அழகு. என்ன, இந்த போட்டோல பார்க்க உன்னோட பேரனோட நீ வயசு கம்மியா தெரியுற. அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்திருக்காரு பாரு. என்னது பேரனா? டேய் வந்தேன்னு வச்சுக்க, இது என்னோட பையன்டா, லூசு பையல. பேரன் என்னைய பார்த்தா தாத்தா மாதிரியா இருக்கு. டே அறிவு கிட்டவனே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவரை பார்த்தா எவ்வளவு இளமையா தெரியுறாரு. இந்த தம்பியோட தம்பி மாதிரி இருக்காரு. நீ ஏன்டா அப்படி பேசிக்கிட்டு இருக்க? அமைதியா ஏங்க, நீங்க எது தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் ஒரு அறிவு கட்ட பையன், மண்டையில மூளை இல்லாத பையன். அவன் அப்படிதான் பேசியா. நீங்க பாக்குறதுக்கு சின்ன வயசு பையமா தான் இருக்கிறீங்க. ஆகா, இந்த முட்டை சில்லி ரொம்ப அருமையா இருக்கே. அப்பப்பா, நான் கூட சும்மாதான் வந்து ஐஸ் சாப்பிடலாம் நினைச்சேன். செம்மையா இருக்குது அப்பா. என்ன, முட்டை சில்லி எப்படி இருக்குது? என் கைப்பக்கத்துல செஞ்சதே எப்பவும் நல்லா இல்லாம போகாது. எப்படி இருக்குன்னு சொல்லு. அட கருமா, முட்டை சில்லி உன் கையால பண்ணதா? அடச்சி, உன் மூக்கு சரியா முதல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை பாரு, அறிவு கிட்ட பையல. முட்டை சில்லி எல்லாம் நல்லாதான் இருக்குது. இவனை முட்டை கொஞ்சம் சுத்தமா செய்ய சொல்லு, அப்புறம் அருவருப்பா இருக்குது இல்ல எனக்கு. ஐயோ, இவன் மூக்குல சளி வடிவதை பார்த்தா எனக்கு திங்கிற மூளையே போயிடும். இங்க பாரு, 4 இருந்து இவனை சளியில சிந்தி போட்டுவிட்டு நல்லா மாஸ்க் போட்டுட்டு வந்து நீட்டா செய்ய சொல்லு, புரியுதா? ஆமா, முட்டை சில்லி என்னமோ நல்லா இருக்குது. அந்த அண்ணன் முகரைய பார்த்தாதான் திங்கவே ஒப்பல. அதனால 4ல இருந்து நீட்டா அவங்கள வர சொல்லுங்க. சரியா? அவன் கிடக்குறாயா, அவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு வைப்பா. அப்புறம் வேலையை விட்டு வேறெல்லாம் மாத்தி விடுவேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். நல்ல சுத்தமான ஆளா பார்த்து நான் வேலைக்கு வைக்கிறேன். நீங்க தினம் இங்க வந்து சாப்பிடுங்க. என்ன கருவாயா, அந்த மூக்கத்தான் கொஞ்சம் தொடையேண்டா. பாக்குறவங்க எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போறாங்களா இல்லையா? அப்புறம் வர கஸ்டமர் கூட வராம போயிட போறாங்க. முதல் தொடடாத. பார்த்தேல எப்படி உதவி பண்ணி எப்படி சாப்பிட வச்சேன்னு. கஸ்டமர்ட்ட இப்படிதான் நடந்துக்கணும் பாத்துக்க. ஆமாண்ணே, நீ சொல்ற மாதிரி நல்லா உதவி பண்ணாதான் நல்ல கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க பாத்துக்க. இனிமேல் யாராச்சும் உதவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடையில வந்து பொருள் வாங்கி திங்க சொல்லு. சரியா? எங்க கொஞ்சம் இங்க வரீங்களா? நாங்க நீங்க தூரமா நின்று பேசுனதை கொஞ்சம் கவனிச்சோம். நீங்க உதவி பண்ணா நாங்களும் இந்த முட்டை சில்லியை சாப்பிட தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? தாராளமா. தடி என்ன எந்த உதவியா இருந்தாலும் பண்ணி கொடுப்பாரு. ஆனா நீங்க கண்டிப்பா எங்க கடையில போறப்ப முட்டை சில்லி சாப்பிட்டு தான் போகணும். சரியா? சொல்லுங்கம்மா, என்ன உதவினாலும் கூச்சப்படாம சொல்லுங்க. கண்டிப்பா நான் பண்ணி தரேன். ஆனா அந்த கடையில விட்டு போறப்ப முட்டை சில்லியை தின்னுபிட்டு போயிடணும். என்ன? சரிங்க, இங்க ஒரே ஒரு நிமிஷம் வாங்களே.
அது அவங்க பாத்தீங்களா தூரமா அந்த தூரத்துல இவளோட கிளிப்பு கீழே கழண்டு விழுந்துருச்சாமா. நீங்க மட்டும் குதிச்சு அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அட பாவிங்களா, நான் மட்டும் அங்க ஏறி குதிச்சு அந்த கிளிப்பை எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்க, உயிரோட வரமாட்டேடி, செத்த ஆவியாத்தான் வருவேன். நல்ல உதவி கேட்கிறாளுங்க உதவி. நீங்க முட்டைச்சிலியே திங்க வேணாம் சாமி, கிளம்புங்க. நீங்க முட்டைச்சிலி திருட்டு காசு கொடுக்கணும்னா அந்த காசை வாங்கிறதுக்கு முதல்ல நான் இருக்கணும், சரியா? நீங்க தான் எல்லா உதவியும் செய்வீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் அந்த கிளிப்பை எடுத்து கொடுங்கன்னு கேட்டோம். அந்த கிளிப்பு ரொம்ப இவளுக்கு ராசியான கிளிப்பா. அந்த கிளிப்பு போட்டு போறப்பெல்லாம் பரீட்சையில எப்பவும் பாஸ் ஆயிடுவாளாம். அதனால தான் கேட்டோம். தடியனே, நீ தான் நல்லா உதவி பண்ணுவேல, அந்த பொண்ணுங்க கேட்குற உதவியை செஞ்சு கொடுத்துதான் வாய போனேன். ஏண்டி, அந்த ஆள் பயந்துட்டு போய் நின்றுக்கிட்டான். இதுக்கு மேலே எடுத்து தர மாட்டான். வா, சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். சரிங்க, உங்க முட்டைச்சிலியவாது கொடுங்க. வந்ததுக்கு சூடா இதைவாது சாப்பிட்டுட்டு போறோம். ரொம்ப பசி எடுக்குது, சீக்கிரம் கொடுங்க. இது நல்ல பிள்ளைகளுக்கு அளவு. இந்தாங்க. ஆஹா, இந்த முட்டைச்சிலி ரொம்ப அருமையா இருக்கே. இனிமேல் இந்த சைடு போறப்பெல்லாம் உங்க கடையில நாங்க தினமும் வந்து வாங்கி சாப்பிட போறோம். ரொம்ப அருமையா இருக்குனே. உங்களை தான் சொல்றேன் குண்டண்ணே. நாளைக்கு இந்த சைடுல தான் வருவோம். முட்டைச்சிலி வாங்கி சாப்பிடுவோம். தயாரா வச்சுக்கோங்க, சரியா? அடா கருவாயா, நீ இந்த கடையில தான் வேலை பார்க்குறியா? இதுக்காக தான் முட்டை வாங்கிட்டு போனியா? ஆமாண்ணே, ஆமா. தடியண்ணே, இவர் தெரியுதா? இவர் கடையில தான் இன்னைக்கு நான் முட்டையை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். நல்ல நல்ல முட்டையா கொடுத்துருக்காரு. ஆகா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு ஒரு பிளேட்டு முட்டை சில்லியை கொடு, சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு கைப்பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். தாராளமா சாப்பிட்டு பாருங்க. இந்தாங்க. ஆகா, பெரிய கடையெல்லாம் தோத்து போயிரும் போல. அந்த அளவுக்கு இந்த முட்டைச்சில்லி ரொம்ப அருமையா இருக்குப்பா. உங்க கைப்பக்கம் ரொம்ப அசத்தலா இருக்குது. நாளைக்கு வந்து வாங்கி சாப்பிட்றேன், சரியா? சொல்றா கருவாயா, எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னு பாரு. பார்த்து 2 பேர் பிரிச்சுக்குவோம். தடியனே, மொத்தம் 2000 ரூபா வந்திருக்குது. 1000 ரூபா வந்து காலைல ஜாமான் வாங்கினதுக்கு நான் எடுத்துக்கிறேன். மிச்சம் 1000 ரூபாயில ஆளுக்கு 500 ரூபா வச்சுக்குவோமா? என்னது 1000 ரூபா நீ போட்டியா? என்ன காலையில் நான் தானே 1000 ரூபா கொடுத்தேன், எப்படி நீ போட்டேன்னு சொல்ற? அதெல்லாம் முடியாது. என்னோட 1000 ரூபா எனக்கு வேணும்ல. கொண்டா, ஒழுங்கா கொடு. நான் தான் 1000 ரூபா போட்டேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐயோ தடியனே, உனக்கு வர வர எல்லாமே மறந்துடுது. வயசாக்கிட்டே போகுதுல்ல. நான் தானே 1000 ரூபா போட்டு முட்டையை வாங்கிட்டு வந்தேனே. அந்த அண்ணன் கூட இப்போ சொல்லிட்டு போறாருல, இந்த பையன் வந்து முட்டையை வாங்குச்சுனே. என்ன தடியனே, இப்படி நீ என்னையவே சந்தேகப்படுறேன். நான் ஊருக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் பாத்துக்க. என்னையவே சந்தேகப்படுறியா நீ? நான் உனக்கு பாவம் மொத்தம் வந்தது என்னோட தப்பா சொல்லி திருட்டு பட்டம் கட்டுறேன். கருவையா, கோச்சுக்காதடா. அண்ணன் சும்மா தானே சொன்னேன், எனக்கு மறந்துருச்சு. வயசாச்சு இல்லையா? சரி, 1000 ரூபா எடுத்துக்க. 500 ரூபா கூட சம்பளத்தை. தடியனே, அந்த 500 ரூபாவும் கொடு. எதுக்கு? நாளைக்கு வேற சாமான் வாங்கணும்ல. இது பத்தாது. நாளைக்கு எக்ஸ்ட்ரா சாமான் வாங்கி போடணும். ஏன்னா நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதனால 2000 ரூபாய்க்குமே நம்ம சாமான் வாங்கிக்குவோம். அந்த காசை கொடுனே. நாளைக்கு வர லாபத்துல பாதி பிரிச்சுக்குவோம். கொண்டா. ஆமாடா, நீ சொன்ன மாதிரியே நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்தா காசு எடுத்துட்டு போ. என்னடா காலையில நம்ம தான் 1000 ரூபா கொடுத்த மாதிரி இருக்குது. இவன் என்னமோ இப்படி சொல்லிட்டு போறியா? நம்மளையே மெண்டல் ஆக்குறானே. என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேது. இனிமே எழுதி வச்சுக்கணும் எதா இருந்தாலும். என்னடா கருவாயா, போய் முட்டை வாங்கிட்டு வந்துட்டியா? சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. தடியனே, முட்டை வாங்குறதுக்கு இன்னும் 500 ரூபா கம்மியா இருக்குது. இன்னும் 500 ரூபா கொடுத்தேன்னா 2500 ரூபாய்க்கே முட்டை வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா கொஞ்சம் நிறையா செஞ்சோம்னா நிறைய விற்பனை ஆகும்ல, அதுக்காக சொன்னேன். இல்லடா கருவாயா, போதும் இருக்கிற அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் மிச்சத்தில் அப்புறமேல் பார்த்துக்கலாம். போய் வாங்கிட்டு வா. என் காதுலயே காது குத்தணும்னு நினைக்காத. எனக்கு ஆல்ரெடி குத்தியாச்சு. என்ன? ஏனே, இன்னைக்கு நான் வந்து முட்டை வாங்குறதுக்குலாம் வரல. அழுகின முட்டையா எடுத்து ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் கொடு போதும். ஏன் தம்பி, அழுகின முட்டைகள்லாம் வாங்கிட்டு போய் என்ன பண்ண போற? பேசாம இரு, நல்ல முட்டைகளை தரேன். அழுகின முட்டையை வாங்கிட்டு போய் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. எங்களுக்கு தெரியும், நீ வாய் பேசாத. நான் கேட்டது முட்டை கொடு. அழுகின முட்டையை 50 ரூபாய்க்கு கொடுனா கூட. நேத்து உங்க கடையில வாங்கி சாப்பிட்ட முட்டை சில்லி ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதனால தான் நாங்க இன்னைக்கும் சாப்பிட வந்திருக்கிறோம். ஆளுக்கு ஒரு தட்டு கொடுங்களே. அட ஆமாப்பா, நான் கூட சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னுமே சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சு. கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என்னனே, முட்டை சில்லி நல்லா இருக்குதா? ஏதாவது சொல்லு. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கல்ல. வாயை திறந்து. வாயிலனா கொழுக்கட்டையை அமுக்கி வச்சிருக்கீங்க. அடிச்சு முட்டையா இல்ல வேற எதுமா? இந்த நேரத்தில் அடிச்சுட்டு கிடக்குது. இதை தின்னு பாத்தீங்களாடா நீங்க? இந்த முட்டையை அப்படி எங்க இருந்து வாங்கிட்டு வந்து தொலைச்சிங்க? கருமா, அழுகுன வாடை வருது. இதை மனுஷத்துமானா நீங்க எல்லாம் திங்கலாண்டா. இந்தாங்க தின்னுங்க. இதுக்கு காசு தான் ஒரு கேடா. இனிமேல இதுக்கு காசு தர மாட்டேன். இந்த பக்கெட்டே வர மாட்டேன். இந்தாங்க பிடிக்க. டே கருவாயா, என்னடா இது? இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறியா? நம்ம நல்லா தானே முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டு இருக்கோம் வழக்கம் போல. இப்படி சொல்லிட்டு போறியா? என்ன அவன் கிடக்குறியான்? அவன் வாய்க்கு அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? விடுனே. இது 100ல் ஒரு கஸ்டமர் இப்படிலாம் சொல்லத்தான் செய்வாங்க. விடு.
ஏங்க நேத்து சாப்பிட்ட முட்டை சில்லி ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்னைக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட் கொடுங்களே. அடச்சி, இது ஒரு முட்டை சில்லியா? கருமோ இது என்ன இப்படி நாய் தொலைக்குது? இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானாங்க? நேத்து எப்படி அருமையா இருந்துச்சு, இப்ப கேவலமா இருந்துச்சு. ஆமா, இதுக்கெல்லாம் காசெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. சி, இந்த முட்டையில வாடை அடிச்சிட்டு இருக்குது. இதை கூட பார்க்காம இந்த சில்லியை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. நீங்களாம் இந்த சாப்பிடுவீங்களா? புடிங்க எங்களுக்கு இந்த சில்லி வேணாம், ஒண்ணு வேணாம். ஏப்பா, அழுகுன முட்டையை வச்சுதான் இன்னைக்கு நீ எதுவும் உன் கடை போட்டிருக்கிறியா? அதை சொல்லுப்பா. ஐயா, அப்பெல்லாம் நான் போடல. தலைவரை வந்து தொலைச்சிட்டானே, மாட்டிக்கிட்டி விட்டுற போறியா? ஏப்பா, இந்த தம்பி காலையில வந்து அழுகுன முட்டையெல்லாம் 50 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு போனேன். எப்பவும் ஃப்ரெஷ்ஷான முட்டை தான் வாங்குவியான். அந்த அழுகுன முட்டையெல்லாம் என்னதான் பண்ணி தொலைச்சிங்க, அதை சொல்லுங்க. என்னது, அழுகுன முட்டையை வாங்கிட்டு வந்தானா? ஒரு சொட்டால போயிலே, உனக்கு எவ்வளவு தைரியம்? தடியனே, ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோம்னே. எல்லாமே ஒரு விஷயமா தான், நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் தான் அப்படி வாங்கினேன் பாத்துக்க. இல்ல மடப்பையிலே, வந்த லாபமும் போயிருச்சு உன்னால. நீ இப்ப என்ன பண்ற பாரு. ஓடாத நில்லுடா, இத வர இரு. என்னடா இது, இங்கிட்டு ஓடி வந்து அதுக்குள்ள அழக்கானா? எப்படா மாயாஜலமா மறைஞ்சியா? ஐயோ, ஒண்ணுமே புரியல, எங்கிட்டு போனான்னு தெரியலையே. ஏப்பா பெரியவரே, அங்கிட்டு ஒரு புலி வருது, நீ இங்கிட்டு ஓடி போயிரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஐயோ, பெரியவரா? ஐயோ, இந்த ஆள் பெரியவர்னு சொன்னதை நினைச்சு வருத்தப்படுறது, புலி வரதை நினைச்சா வருத்தப்படுறதான் தெரியலையே. ஐயோ, அங்க வருது, பாத்துருச்சு. பேசாம ஆடாம கொல்லாம இங்கே நின்னுக்கோ, அப்பதான் நம்மள பாத்துட்டு ஓடிடும். யாரா இது? நம்ம முன்னாடியே தெனாவட்டா நிக்கிறியா? யாருன்னு தெரியலையே. ஐயோ, மோந்து பாக்குதே. கொஞ்சம் கூட அசைஞ்சிடாதடா, தடியா உயிரே போயிரும். ஐயோ, உருட்டி பாக்குதே, நான் என்ன ஒண்ணுமே அசைக்குதே. ஐயா, இது நீர் யானை, மனுஷன் கிடையாது. இங்க எடுத்து போயிருவோம். என்னது நீர் யானையா? எளிய பார்த்தா நீர் யானை மாதிரியா தெரியுது. அடு பாவில, புலி கூட நம்மள அசிங்கப்படுத்தி விட்டு போயிருச்சு. தடியனே, இதுக்கு அந்த புலி ஒன்னே கடிச்சே இருக்கலாம். இந்த அசிங்கத்துக்கு 6 நாள் கவர்மெண்ட் லீவ் விட்டா கூட பத்தாது போல. ஏடா, பட்டுறதெல்லாம் பண்ணிட்டு வாய் விட்டு சிரிக்க வேற சரியா? உன்னை என்ன பண்ற பாரு. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.